إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய பொருத்தமும் அகிலத்தின் அருட்கொடையான இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக தன்னுடைய உடல் உழைப்புகளால் அனைத்து விஷயத்திலும் சிரமப்பட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையின் வடிவமாக செயல்பட்ட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற சஹாபாக்கள் அவர்கள் மீதும் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக பாடுபட்ட இமாம்கள் நல்லவர்கள் உங்கள் மீது என் மீது என நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை பாசம் பொருத்தம் அனைத்தும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிகிற ஒரு பிரார்த்தனையோடு இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய ஜும்ஆ தினத்தில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை பற்றி சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய புத்தகமான குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். 18வது அத்தியாயம் 7வது வசனத்தில் இந்த உலகத்தை பற்றி நமக்கு சொல்லும் போது, இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா, நாம் இந்த உலகத்தை இந்த பூமியை அலங்காரமாக நாம் ஆக்கியிருக்கின்றோம். எதற்கு தெரியுமா? லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா, உங்களில் செயல்களால் அழகானவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக, உங்களில் அமல்களால் அழகானவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக இந்த உலகத்தை நாம் ஒரு ஜீனத்தாக அலங்காரமாக நாம் வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். இந்த உலகத்தை இவ்வளவு அலங்காரமாக படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வத்தில் யார் உச்சமாக இருப்பது என்று பார்ப்பதற்காக சொல்லவில்லை. அழகால் யார் மிக முதன்மையாக இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக அல்ல, பதவியில் யார் உயர்ந்திருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக அல்ல,
எந்த விஷயத்தில் மனித சமூகம் மிக கொடும்போக்காக இருந்து கொண்டிருக்கின்றதோ, எதில் முஸ்லிம்கள் அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர மிகவும் பின்தங்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அப்பேற்பட்ட நல்ல அமல்களால் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்த நேரத்தை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காண்பித்து தந்த அந்த வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க செய்வார்கள். நல்ல அமல்களின் மூலம் அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துவார்கள் என்றால், அப்பேற்பட்ட நல்ல அமல்களுக்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கின்றான். சொல்லிட்டு சொல்கின்றான், எந்த உலகத்துடைய மோகத்தில் மனிதர்கள் புதைந்து கிடக்கிறார்களோ, எந்த உலகத்துடைய மோகத்தில் சிக்கி தவிழ்த்து கொண்டே அவர்கள் அதிலிருந்து மீண்டு வராமல் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அப்பேற்பட்ட இந்த உலகம் என்பது ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கின்றார். இது போன்ற பல்வேறு வசனத்தை நம்மால் மேற்கோள் காட்ட முடியும். பல்வேறு வசனங்கள் நாம் மனமிட்டு இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதே ஒரு கருத்துடைய மற்றொரு வசனத்தை பார்க்கும் பொழுது, அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா, வாழ்வை மரணம் நாம் படைத்ததற்கு தெரியுமா? இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்கிறீர்களே, நடமாடுகிறீர்களே, எதற்காக நாம் இந்த வாழ்வை கொடுத்தோம் தெரியுமா? வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த காலத்தை தங்களுடைய நன்மையை செய்யக்கூடிய, அறுவடை செய்யக்கூடிய காலமாக மாற்றுவதற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். மற்றொரு வசனத்தில் சொல்லும் பொழுது நமக்கு தெரிந்த ஒரு பரிச்சயமான வசனம், وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونِ. மனித சமூகத்தை படைத்தது எதற்கு தெரியுமா? ஜின் இனத்தை படைத்ததற்கு தெரியுமா? இல்லா லியஅ்புதூன், அவனை வணங்குவதற்காகத்தான். முதன்மை நோக்கம் என்பது அவனை வணங்க வேண்டும். முதன்மை நோக்கம் என்பது அமல்களால் அலங்கரிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு வசனங்களில் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றான், உணர்த்தி கொண்டே இருக்கின்றான். மற்ற வசனத்தில் பார்க்கும் பொழுது ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, என்னை நம்பிக்கை கொண்டவர்களே, இந்த உலகத்தில் பல்வேறு விஷயங்களை நம்பிக்கை கொண்டு பல்வேறு கொள்கையின் பால் வழித்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை நம்பிக்கை கொண்ட மக்களே இத்தகுல்லாஹ், அல்லாஹ் பயந்துக்கோங்க சொல்லி சொல்கின்றார். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக என்ன சேகரித்து வைத்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். ரமலானை அடைய போகின்றோம் என்பதாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களில் வைக்கின்றோம், தயாரிப்பு பார்க்கிறோம், 4 நபர்களுக்கு மத்தியில் பேசுகின்றோம். நம்முடைய தயாரிப்பு எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? உண்மையில் வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவர்களாக இருந்தோம் என்றால் தயாரிப்பு எப்படி இருக்கணும்? மொபைல் போன்கள் இருந்து கொண்டு பல்வேறு மக்களுக்கு இன்னும் ரமலானுக்கு 4 நாட்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ரமலான் முடியும் பொழுது நம்மை விட்டு கடந்து செல்கின்றது என்கின்ற மாற்றத்தை, அது போன்ற வாய்ப்பை நம்மிடத்தில் இதைத்தான் எதிர்பார்க்கின்றதா? அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், வல் தன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக யோசிச்சு பாருங்கள், என்னாமல சேகரித்து வைத்திருக்கிறீர்கள். உண்மையில் வாய்ப்புகளை பயன்படுத்த என்கின்ற எண்ணம் நம்மிடத்தில் இருந்தது என்றால் நிச்சயமாக நாம் யோசிக்கக்கூடியவர்களாக இருந்திருப்போம். என்றைக்காவது நாம் ஒரு நிமிடம், ஒரு 10 நிமிடம் பள்ளியில் அமர்ந்தோ, நம்முடைய வீடுகளிலோ தனிமையில் அமர்ந்து என்னுடைய நாளை மறுமை வாழ்க்கைக்காக நான் என்ன சேகரித்து வைத்துள்ளேன் என்பதாக சிந்தித்ததுண்டா? விலைவாசிகளை பார்த்து கவலைப்படக்கூடிய நாம், நாளையுடைய பிள்ளை செல்வங்கள் எப்படி வளரும் என்பதாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சோதனைகளை பார்த்து கவலைப்படக்கூடிய நாம், நம்முடைய வியாபாரத்துடைய தோல்வியோ நஷ்டமோ அது வளர்ச்சி அவைகளை பார்த்து நாம் கவலைப்படக்கூடிய நாம், இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த உலக ரீதியாக கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய நமது கண்கள், நம்முடைய உள்ளங்கள்
என்றைக்காவது இந்த வசனத்தை குறித்து இந்த உலக வாழ்வு படைக்கப்பட்டது என்பது நல்ல அமல்களை செய்வதற்காக, வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்வதற்காக, நாளை மறுமை சிந்தித்து வாழுங்கள் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட வசனங்கள் என்னுடைய உள்ளத்தை தாக்கியதுண்டா? அதன் மூலமாக ஏதோ நல்ல அமலை நான் செய்வதற்கு முற்பட்டு உள்ளனா? அதற்காக முந்தைய அமலை செய்வதற்குண்டா நான் தயாரிப்பில் இருக்கின்றேனா என்பதாக இன்றைக்காவது நான் சிந்தித்ததுண்டா? யோசித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் சொல்லி காண்பிக்கின்றான், நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்வு என்பது ஒவ்வொரு வருடமும் 12 மாதங்களாக கொண்டது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அர்பஅத்துல் ஹுரும், அதில் 4 மாதங்களை நாம் புனிதப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அந்த மாதங்கள் நீங்கள் பாவங்களை செய்யாதீர்கள். சாதாரண ஒரு பாவத்தை மற்ற நாட்களில் செய்வதை விட அந்த மாதத்தில் செய்தோம் என்றால் மிகப்பெரிய ஒரு பாரதூரமாக கருதப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அப்படி அல்லாஹ் ரப்பல் வாழக்கூடிய வாழ்க்கையுடைய நோக்கத்தை சொல்லி, அந்த வாழ்க்கையில் சில மாதங்களை கண்ணியப்படுத்தி வைத்திருப்பதாக சொல்லி, அதிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபடி மேலாக ரமலான் என்கின்ற மாபெரும் ஒரு மாதத்தை நமக்கு தந்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். உலகத்தை பயன்படுத்த வேண்டும், உலக வாய்ப்புகளை நான் நழுவ விட்டால் வருத்தப்படுறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காமல் போனால் கவலைப்படுகின்றோம். ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த உலக வாழ்வில் வாழும் பொழுது சில மாதங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றானே, அந்த மாதத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோமா? உண்மையில் இந்த வாழ்க்கையுடைய முக்கியத்துவத்தையும் இந்த வாழ்க்கையுடைய நோக்கத்தையும் நாம் அறிந்திருந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த மாதங்களை அறிந்து அந்த மாதங்களில் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக, வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்திருப்போம். ஆனால் நாம் இருக்கக்கூடிய மாதம் என்னவென்ற எத்தனையோ முஸ்லிம் மக்களுக்கு தெரிவது கிடையாது. உலகத்தில் எந்த கடையில் ஆஃபர் போடுறாங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சில கடைகளில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எப்போது ஓப்பன் ஆகும் அதை நம்ம அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தலாம், உலகே அந்த ஆஃபர்களை பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக எத்தனையோ நேரங்களில் தெருக்களில் செல்லும் போது அந்த கடையுடைய ஓப்பனைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர. ஆனால் நன்மையின் பொற்காலத்தை பெறுவதற்கு நன்மைகளை அதிகமாக அறுவடை செய்யக்கூடிய காலங்களாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சில மாதங்களை குறிப்பிட்டு நமக்கு சொன்னார்களே, அப்பேற்பட்ட அந்த அறுவடை செய்யக்கூடிய நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதத்தில் இருந்தும் கூட இந்த மாதம் நன்மைக்குண்டான மாதம் என்பதை தெரியாமல் எத்தனையோ மக்கள் அதே பாவத்தில் இருந்து கொண்டு நன்மை எதுவுமே செய்யாமல் வாய்ப்பை பயன்படுத்தாமலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இருக்கக்கூடிய மாதம் சாதாரண மாதம் அல்ல. ரமதான் மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரமதான் மாதத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதாக எத்தனையோ நபர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வை நீங்கள் பாருங்கள். இந்த ரமதான் வருவதற்கு முன்பாகவே மிக முக்கியமாக பயன்படுத்திய ஒரு மாதத்தை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் ரோல் மாடல் என்பதாக சொல்லக்கூடிய நாம், முன்மாதிரி என்பதாக சொல்லக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய தூதரின் ஒரு மாதத்தை மிகவும் அதிகமாக நோன்பு பிடித்த மாதமாக சொன்னார்கள். ரமதானிற்கு பிறகு இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிச்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை விடமாட்டார்களோ என்று சொல்லும் அளவிற்கு அந்த மாதத்தில் நோன்புகளை பிடித்துக் கொண்டு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அது எந்த மாதம், அந்த மாதம் எப்போது வருகின்றது என்பதை நாம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் ஷாபான் மாதம். எப்போ வரும் ஷாபான் மாதம்? ரமதானிற்கு முன்னால் வரும். நாம் இருப்பது ஷாபான் என்கின்ற மாதம். சுப்ஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்கள். உண்மையிலே நாம் வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனையில் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோமா? ஷாபான் மாதத்தில் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக நாம் கடந்து விட்டோம். இன்னும் சில நாட்களில் ஷாபானை கடந்து ரமதான் என்கின்ற மாபெரும் ஒரு மாதத்தை அடைய இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதான் என்கின்ற மாதத்தை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த ரமதான் என்கின்ற மாதத்தை
மாதத்தில் தன்னுடைய முன்னேற்றத்தை அவர்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷஅபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். புகாரியில் 1969வது செய்தியாக ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, யஸூமு ஹத்தா நகூலு லா யுஃப்திரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வெச்சிட்டே இருப்பாங்க இந்த மாதத்தில். வயுஃப்திரு ஹத்தா நகூலு லா யஸூமு. இன்னும் மற்றொரு நேரங்கள் அவர்கள் நோன்பு விட்டுக்கொண்டே இருப்பார்கள், நோன்பை அவர்கள் பிடிக்க மாட்டார்கள் என்று சொல்லும் அளவிற்கு அந்த அளவிற்கு இந்த மாதத்தில் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குதுல் அல்-அமல மா துதீகூன். உங்களால் முடிந்த அமல்களை எது உங்களுக்கு மார்க்கம் சொல்லியிருக்கின்றதோ அப்பேற்பட்ட அந்த அமல்களை உங்களுடைய வாழ்வில் குறிப்பாக ஷஅபான் மாதத்தில் நீங்கள் செய்து அலங்கரித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னல்லாஹ லா யமல்லு ஹத்தா தமல்லு. நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் சலிப்படைய மாட்டான் நீங்கள் சலிப்படையாதவரை. குறைவான அமலை செய்தாலும் தொடர்ச்சியாக அமலை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்களால் அலங்கரித்து ரமதான் என்கின்ற அந்த மாதத்தை வரவேற்பதற்கு முன்னால் ஷஅபான் என்கின்ற மாதத்தை பயன்படுத்தி அது போன்ற ஒரு மாதம் ஒரு சிறந்த மாதமாக அமல்களின் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள். இந்த மாதத்தில் நாம் எப்படி இருந்திருக்கின்றோம், இந்த மாதத்தை எப்படி நாம் கடந்து வந்தோம். சில நபர்கள் இந்த மாதத்தில் குர்ஆனை கூட இன்னும் தொடவில்லை. இன்னும் சிலர் தொழுகை என்கின்ற அந்த இபாதத்தை தன்னுடைய வாழ்வில் சரியாக செய்யாமல் விடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஜுமா என்கின்ற அந்த மாபெரும் ஒரு சிறந்த இபாதத்தை செய்வதற்கு கூட தாமதிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். ஆனால் ரமதானை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ரமதானை நான் பயன்படுத்தி அடைய வேண்டும் என்பதாக நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதான் என்கின்ற மாதம் வருவதற்கு முன்பாக அவர்கள் நோன்புகளை வைத்து நல்ல அமல்களை அதிகமாக செய்து அவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. உடனே ஒரு நபி தோழர் கேட்கிறாரு, உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எதற்காக இந்த மாதத்தில் இவ்வளவு அமல்களை செய்கிறீங்க? ரமதான்ல கேட்கல, ரமதானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ذلك الشهر يغفل الناس عنه بين رجب ورمضان. இந்த ரமதானுக்கும் ரஜபுக்கும் என்கின்ற அந்த மாதத்திற்கு இடைப்பட்ட இந்த ஷஅபானில் பெரும்பாலான மக்கள் கொடும்போக்காகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். وهو شهر ترفع فيه الاعمال الى رب العالمين. அந்த மாதத்தில் அந்த மனிதனுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நான் அந்த நேரத்தில் நோன்பு பிடித்த நிலையில் இருக்க வேண்டும், என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் நான் நோன்பு பிடித்தவனாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வை பாருங்கள். இதுதான் ரமதானுக்கு உண்டான தயாரிப்பு. ரமதானுக்கு உண்டான தயாரிப்பு என்றால் இன்றைக்கு வீடுகளில் பொருட்களை வாங்கி சேகரிப்பதற்குண்டான முயற்சிகளை எடுக்கின்றோம். நல்ல நல்ல ஆடைகளை வாங்கி உடுத்துவதற்காக அந்த ரமதானினுடைய ஆடைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக முயற்சிகளை எடுக்கின்றோம். எத்தனையோ பல்வேறு உணவுகளை உண்ண வேண்டும் என்பதற்காக இப்பொழுதே பட்டியலை போட்டு அதற்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரமதானை எப்படி வரவேற்றார்கள், அந்த ரமதானை எப்படி வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு ஷஅபான் என்ற மாதத்தில் அவர்கள் ஒரு மிக சிறந்த முன்மாதிரியாக, சிறந்த வழிகாட்டியாக, உணவில் அல்ல, உடைகள் அல்ல, உலக ஆதாயத்தில் அல்ல, மாறாக இபாதத்தின் மூலமாக, நல்ல அமல்களின் மூலமாக வரவேற்கக்கூடியவர்களாக, அந்த மாதத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த ரமதான் என்கின்ற மாதம் தெரிந்த வசனங்கள் தான், ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி திக்ரா சயதக்கரு மன் யக்ஷா. நபியே, அவர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள், நினைவுபடுத்துங்கள், உபதேசம் செய்யுங்கள். யாருடைய உள்ளத்தில் அந்த உள்ளச்சம் இருக்குமோ, பயம் இருக்குமோ,
நிச்சயமாக அவர்களுக்கு இந்த உபதேசம் என்பது பயனளிக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றானே. எத்தனையோ நேரங்கள் வருடம் வருடம் ரமதானுடைய உரைகளின் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய நாம் எத்தனையோ நேரங்களில் தலைப்புகளை அதிகமாக கேட்டுவிட்டோம். தக்வா தலைப்புகளை கேட்டுட்டோம், பாவ மன்னிப்பு தலைப்புகளை கேட்டுவிட்டோம். என்றெல்லாம் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய நாம் அந்த உரைகளின் மூலமாக, அந்த வசனத்தின் மூலமாக, அந்த ஹதீஸ்களின் மூலமாக நம்முடைய வாழ்வில் என்ன மாற்றத்தை கண்டோம் என்பதாக இன்றைக்காக நாம் சிந்தித்ததுண்டா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கின்றான் 2வது அத்தியாயம் 183வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் சமூக மக்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று நாம் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றோம். எதற்கு தெரியுமா? தக்வா உடையவர்களாக மாறுவதற்கு, இறையச்சம் உடையவர்களாக நீங்கள் மாறுவதற்கு. அந்த ரமதான் வரும் பொழுது ஒரு இறையச்ச தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த ரமதான் வரும் பொழுது பாவ மன்னிப்பை தரக்கூடிய, பெற்றுத்தரக்கூடிய ரமதானாக இருக்க வேண்டும். அந்த ரமதான் என்பது நம்முடைய வாழ்வில் ஈமானை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த ரமதான் என்பது நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை காணக்கூடிய ரமதானாக இருக்க வேண்டுமே தவிர மாறாக உலக விஷயங்களில் முன்னேற்றக்கூடிய ஒரு ரமதானாக இருந்துவிடக் கூடாது. அதுவல்ல நோக்கம். நோக்கம் என்பது இந்த ரமதானை வரவேற்பதாக இருந்தாலும் சரி, ரமதானை அடையக்கூடிய நாமாக இருந்தாலும் சரி, அதனுடைய நோக்கம் என்பது தக்வா உடையவர்களாக மாற வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். ஏன் தெரியுமா? இந்த ரமதான் மாதத்தில் தான் கேட்ட வசனம் தான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்தில் தான் இந்த குர்ஆன் இறங்கியது. மனித சமூகத்திற்கு வழிகாண்பிக்கக்கூடிய, சிந்தித்து பாருங்கள், எத்தனையோ விஷயங்கள் உலகங்களில் படிக்கிறார்கள், அறிந்து இருக்கிறார்கள். ஆனால் சரியான கொள்கை தெளிவில்லாமல் எப்படி வாழ வேண்டும், ஒழுக்கங்கள் கற்றுக்கொள்ளாமல் சிறிய விஷயத்தில் தவறி போகக்கூடியவர்களை நாம் பார்க்கின்றோம். சிறுநீரின் ஒழுக்கத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை கூட தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சிறிய சிறிய விஷயங்களில் கூட வழி தவறி இருக்கிறார்கள். அல்லது எப்படி பேணுதலான வாழ்வை அடைய வேண்டும் என்பதை தெரியாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம் என்கின்ற சமூகத்திற்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு குர்ஆன் என்கின்ற இந்த சத்தியத்தை இறக்கி, இந்த வேதத்தை இறக்கி, எப்படி ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும், எப்பேற்பட்ட வாழ்வை வாழ்ந்தால் அவன் வெற்றி அடைய முடியும் என்கின்ற தெளிவான சான்றுகளின் வழியும் சொல்லப்பட்ட இந்த வேதம் இறக்கப்பட்ட மாதம் தான் இந்த மாதம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். முன்னோர்கள், ஸலஃபுகள் இந்த மாதத்தை அடைந்து விட்டால் எப்பேற்பட்ட நிலைமைக்கு அவர்கள் செல்வார்கள் தெரியுமா? மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய பாடசாலைகளை மூடி விடுவார்கள். தான் நடத்தக்கூடிய அந்த பாடங்களை நிறுத்தி விடுவார்கள். நிறுத்திவிட்டு இபாதத்தில் இறங்கக்கூடிய மக்களாக மாறிவிடுவார்கள். அதிகமாக இபாதத்தை செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அதிகமாக ஹதீஸுகள் இது போன்ற விஷயங்களை விட குர்ஆனிற்கு அவர்கள் ஓதக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். எப்பேற்பட்ட சபை, கல்வி சபை! யோசிச்சு பாருங்கள். கல்வி கற்றுக்கொள்வது என்பது மாபெரும் ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் எடுத்து சொல்லப்படக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் நினைவுபடுத்தப்படக்கூடிய ஒரு சபையாக இருக்கக்கூடிய அந்த சபையை கூட ரமதான் காலங்களில் முன்னால் வாழ்ந்த ஸலஃபுகள் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த குர்ஆனின் பக்கம் விரையக்கூடியவர்களாக, நல்ல அமல்களின் மூலமாக தக்வா உடையவர்களாக மாறுவதற்குண்டான மக்களாக மாறினார்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள். அதற்கான என்ன முயற்சிகளை நாம் எடுத்திருக்கின்றோம்? என்ன பிளான் நம்மகிட்ட இருக்குது? என்ன முன்னேற்றம்? எப்பேற்பட்ட மாதமாக அதை நான் கழிக்க வேண்டும், அந்த வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற எதையாவது நாம் சிந்தனை செய்திருக்கின்றோமா? வியாபாரத்திலே அந்த மாதத்திலும் மூழ்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். கடை தெருக்களிலே நின்று கொண்ட முழு நேரங்களில் ரமதான் காலங்களை வீணடிக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் முன்னால் வாழ்ந்த ஸலஃபுகள், முன்னால் வாழ்ந்த அறிஞர்கள் எல்லாம் இந்த குர்ஆனை அதிகமாக ஓதி முடிக்கக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் குர்ஆன் என்கின்ற வகுப்பு வைத்தால்
மார்க்க கல்வி என்ற வகுப்பு வைத்தால் மற்ற மாதங்களில் எந்த ஒரு முயற்சியும் நாம் எடுக்காமல் கொடும்போக்காக இருந்தோம் என்றால் ரமதான் என்கின்ற அந்த வாய்ப்பை எப்படி நாம் சிறந்த முறையில் நல்ல அமலில் நாம் மறுக்கணிக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ நபர்கள் அந்த ரமதான் என்கின்ற மாதத்தில் வீணான பேச்சில் கழிக்கக்கூடியவர்களாக வீணான செயல்பாடுகளில் ஈடுபட்டு அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ரமதான் மாதம் எப்பேற்பட்ட மாதம் தெரியுமா? ஒரே ஹதீஸில் 7 சிறப்புகளை சொன்னார்கள். இதா கான அவ்வலு லைலத்தின் மின் ஷஹ்ரி ரமதான், ரமதான் என்கின்ற மாதத்துடைய முதல் இரவு வந்து விட்டால், அந்த முதல் நாள் பிறந்து விட்டால், சுஃபிதத்தி ஷயாத்தீன் வ மரதத்துல் ஜின், ஜின்களும் ஷைத்தான்களும் விலங்கிடப்படக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். மனித எதிரியாக இருக்கக்கூடிய ஷைத்தான் விலங்கிடப்படக்கூடிய மாதமாக, வகுல்லிக தபுவாபுன்னார், மேலும் நரகத்துடைய கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டு சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு, மேலும் ஒவ்வொரு நாளும் யுனாதி முனாதி குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவும் யா பாகியல் கைர் அக்பில், நன்மை செய்யக்கூடியவனே நன்மை செய்யக்கூடியவனே இதோ இந்த நன்மையின் முற்பட்டு நன்மை அடைந்து கொள்வாயாக, வயா பாகியல் ஷர், தீமை செய்யக்கூடியவனே ரமதான் என்கின்ற மாதம் வந்தும் கூட தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் அலட்சிய போக்கோடு தன்னுடைய நண்பர்களோடு இருந்து கொண்டு போன்களிலும் பேச்சுக்களிலும் மூழ்கி கொண்டிருக்கின்றாயா? ரமதான் என்கின்ற காலம் வந்தும் கூட திரைப்படத்திலும் இசை போன்ற விஷயங்களில் உன்னை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றாயா? ரமதான் என்கின்ற காலம் வந்தும் கூட மது போதையில் திளைத்துக் கொண்டிருக்கின்றாயா? பாவம் செய்யக்கூடிய அடியானே, உன்னுடைய பாவத்தை ஆப்போசிட் குறைத்துக் கொள். இந்த மாதத்தை நீ பயன்படுத்திக் கொள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அந்த சொர்க்கத்துடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்ட மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக ஒவ்வொரு நாளும் ஒரு அழைப்பாளர் அழைத்து நன்மை நீ விரைந்து கொள், தீமையை தடுத்துக் கொள் என்பதாக சொல்லப்படக்கூடிய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். சொன்னாங்க, அந்த மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய கருணையால், அல்லாஹ்வுடைய பாசத்தால் அந்த நரகத்திலிருந்து அந்த மனிதர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய மாபெரும் ஒரு மாதத்தை அடைய இருக்கின்றோம் என்றால் என்ன தயாரிப்பு நம்மிடத்தில் இருக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண உலகத்தில் 50% டிஸ்கவுண்ட் ஒரு பொருள் போட்டுட்டோம்னு சொன்னா, பொருளை பார்க்கிறோமோ இல்லையோ, அந்த தள்ளுபடியை பெற வேண்டும் என்பதாக அதற்கு முயற்சி செய்யக்கூடிய நாம், அல்லாஹ் சொல்கின்றான், இந்த ரமதான் மாதம் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃபி ஷஹர். நபியே, இந்த மாதத்தில் நாம் லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு இரவை வைத்திருக்கின்றோம். கைரு மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவை நாம் வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மாபெரும் ஒரு நன்மை சொல்லி காண்பிக்கின்றான். நம்முடைய வீடுகள் வைத்திருக்கக்கூடிய குர்ஆனில் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. 10 வருடத்திற்கு வரக்கூடிய சிறப்பல்ல, ஒரு மனிதன் வாழ்வில் ஒரு முறை மட்டும் அடையக்கூடிய சிறப்பல்ல, வருடத்தில் ஒவ்வொரு தினமும், வருடத்தில் அந்த ரமதான் என்கின்ற அந்த மாதத்தில் ஒரு நாளில் அடையக்கூடிய ஒரு சிறப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான் என்றால், அந்த மாதம் வர இருக்கின்றதே, என்ன தயாரிப்பு, என்ன முயற்சி நம்மிடத்தில் இருக்கின்றது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மாதம், ஒரு சிறந்த மாதத்தை அவனுடைய கருணையின் அடிப்படையில் நமக்கு தர இருக்கிறார். உண்மையிலே சொல்ல போனா அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். யா அல்லாஹ், அந்த மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் இன்னும் குறிப்பாக இருக்கக்கூடிய லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா என்பதாக உண்மையில் வாய்ப்புகளை பயன்படுத்த இந்த சிந்தனையில் நாம் ஓடுவோம் என்றால், அல்லாஹ் சொல்லியே இந்த வாழ்க்கையுடைய நோக்கம் கூறக்கூடிய வசனத்தை புரிந்திருந்தோம் என்றால்,
நிச்சயமாக நாம் துஆ செய்திருப்போம். நிச்சயமாக இந்த ஜுமாவிற்கு பிறகாவது யா அல்லாஹ் இதை உணராமல் நான் இருந்து விட்டேன், நிச்சயமாக யா அல்லாஹ் அந்த ரமதானை அடைவதற்குண்டான பாக்கியத்தை எனக்கு தா என்பதாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரமதான் என்கின்ற மாபெரும் ஒரு சிறந்த மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அல்லாஹ் கொடுக்கின்ற மறு வாய்ப்பாக இருக்கின்றது. அந்த வாய்ப்புகளை வெறும் நாவால் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதாக சொல்லியவர்களாக மட்டும் எப்படி 20 ரமதான்களை நன்மைகள் இல்லாமல் துளைத்தோம் அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர, அதுபோன்று நாவுகளால் மட்டும் சொல்லியவர்களாக இந்த ரமதானை நாம் வீணாக்கிவிடக் கூடாது. அப்பேற்பட்ட மாபெரும் அந்த வாய்ப்பை முழுமையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி அடிப்படையில் அந்த மாதத்தை நன்மைகளால் அலங்கரித்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருளும் பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜுமாவை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் وعلى آله وصحبه أجمعين. கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, முதல் ஜுமா உரையில் வாய்ப்புகளை பயன்படுத்துவோம் என்கின்ற தலைப்பின் வாயிலாக குறிப்பாக வரக்கூடிய ரமலான் என்கின்ற மாதம், அந்த மாதத்தை பயன்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சில குர்ஆன் வசனங்கள், சில ஹதீஸுகளை நாம் பார்த்தோம். பார்ந்த சகோதரர்களே, உலகத்தில் ஒரு பலனை அடைந்தோம் என்று சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். மாதந்தோறும் ஒரு 2000 ரூபாய் கிடைத்தால், அல்லது ஒரு பண்டிகை முன்னிட்டு நமக்கு ஒரு 3000 ரூபாய் கிடைத்தால், அதற்கு முயற்சி செய்து பெற வேண்டும் என்கின்ற முயற்சியும் நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் யோசிச்சு பாருங்க. அந்த நாளைக்கு வேலைக்கு போறோமோ இல்லையோ, உணவு இருக்கோ இல்லையோ, நான் வாங்கியே தீர்வேன், வாங்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்து விட்டேன் என்கின்ற சிந்தனைக்கு நாம் வர்றோம். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொண்டு வரக்கூடிய மாதத்தை அடைய இருக்கக்கூடிய நம்மள்கிட்ட என்ன தயாரிப்பு இருக்கு யோசிச்சு பாருங்க. உண்மையில் இதே நிலையில் நாம் செல்வோம் என்றால் இதே போன்ற மாதத்தை நாம் கடக்கக்கூடியவர்களாக இருப்போம். நம்மிடத்தில் எந்த ஒரு மாற்றம் ஏற்படாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை இந்த மாதத்தில் நிச்சயமாக குறிப்பிட்டிருப்பார்கள். இருந்தாலும் இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றேன். சையத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்பரில் ஏறும் பொழுது என்றைக்கும் சொல்லாத, சஹாபாக்கள் என்றைக்கும் காணாத, வழக்கத்திற்கு மாற்றமான முறையில் ஒரு காட்சி அவர்கள் பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்பரில் ஏறும் பொழுது 3 முறை ஆமீன் ஆமீன் ஆமீன், யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக என்கின்ற பிரார்த்தனை, ஆமீன் என்கின்ற அந்த வாசகத்தை சொல்றாங்க. சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், வழக்கத்திற்கு மாற்றமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் மின்பரிலிருந்து இறங்கும் பொழுது உடனே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்றைக்கும் காணாத ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்த்தோம், என்ன காரணம் என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய பதில்கள், காரணங்களை பார்க்கும் பொழுது உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், வந்து சொன்னாங்க, ரகிம அன்ஃபு இம்ராஇன், ஒரு மனிதன் அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அதாவது அவன் நாசம் அடையட்டும், அதற்கு ரமதான் ஃபலம் யுக்ஃபர் லஹு, ரமதானை அவன் அடைந்திருப்பான், ரமதான் என்கின்ற மாதத்தை கடந்திருப்பான்.
ஆனால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் சொர்க்கத்துடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அருள்வாய்கள் எல்லாம் பொழியப்படக்கூடிய இந்த மாதம் அடைந்தோம். எந்த ஷைத்தானால் இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு கட்டுப்படாத ஒரு வாழ்வில் வாழ்ந்து கண்டானோ அப்பேற்பட்ட ஷைத்தான் விலங்கிடப்பட்ட அந்த மாதத்திலும் அவன் அடைந்தும் கூட பாவம் மன்னிக்கப்பட்டிருக்காது. அவன் தௌபா தேடி இருக்க மாட்டான். எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் சர்வசாதாரணமாக கொடும்போக்காக கடந்திருப்பார்கள். இப்பேற்பட்ட மனிதன் நாசமடையட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அதுக்கு ஆமீன் நான் சொன்னேன், யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக. சுப்ஹானல்லாஹ். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு பிரார்த்தனை, அல்லாஹ்வுடைய தூதர் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்து விட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்து விட்டால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய எத்தனையோ சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனைக்குண்டான நபராக, சபித்தலுக்குண்டான நபராக யார் வரா? ரமதான் மாசம் அடைஞ்சும் தொழுகை எடுக்காமல், அதன் மூலமாக பயிற்சி எடுக்காமல், எந்த ஒரு தௌபாவும் தேடாமல், தௌபா என்றால் பாவம் செய்து பாவ மன்னிப்பு கேட்பதல்ல. அந்த தௌபாவுடைய நிபந்தனைகள் ஒன்று, யா அல்லாஹ் இதற்கு பிறகு இந்த பாவத்தின் பக்கம் நான் செல்ல மாட்டேன், இதற்கு பிறகு நான் இந்த மதுபானத்தை தொடமாட்டேன், இதற்கு பிறகு இந்த தவறான பொருளாதாரத்தை தொடமாட்டேன் என்கின்ற உறுதியான அந்த நிலைப்பாட்டோடு தௌபா கேட்டால் மட்டும்தான், பாவ மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும். அப்பேற்பட்ட பாவ மன்னிப்பு கேட்காம அந்த மனிதன் கடந்திருப்பான், நாசம் அடையும் சொன்னாங்க. இரண்டாவதாக சொல்லும் பொழுது, பெற்றோர்கள் இருவரோ ஒருவரோ பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறாமல் இருப்பார்கள் என்றால், சொர்க்கத்தை அடையாமல் இருப்பார்கள் சொன்னார். அவர்களை மதிக்காமல், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் இருப்பார்கள் சொன்னார். அவர்கள் நாசமடையும் சொன்னாங்க. ஆமீன் என்பதாக நான் சொன்னேன். மூன்றாவது சொன்னாங்க, உடைய பெயரை உச்சரிக்கப்பட்டு உங்கள் மீது யார் செலவாத்து சொல்லவில்லையோ அவர்கள் நாசமடையட்டும் என்பதாக சொன்னார்கள். ஆமீன் என்பதாக சொன்னேன் என்பதாக மூன்று ஆமீன்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கத்தை கூறும் பொழுது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த ரமதான் என்கின்ற மாதத்தை அடைய இருக்கக்கூடிய நாம் நிய்யத்து செய்ய வேண்டும். இப்பொழுது உறுதிமொழி நாம் எடுக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பிரார்த்தனைகளில் ஒருவனாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஷஃபாஅத்தை பெறக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நான் இருப்பேனே தவிர ஒருபோதும் எச்சரிக்கப்பட்ட மனிதனாக நான் இருக்க மாட்டேன். என்னுடைய வாழ்வு இதனால் வரைக்கும் என்னுடைய வாழ்வு ஒரு மோசமான நிலையில் இருந்து விட்டது. இன்னல்லாஹு கஃபூருர் ரஹீம். 100 கொலைகளை செய்த மனிதனை மன்னித்த என்னுடைய ரப்புல் ஆலமீன். பாவத்திலே திளைத்துக் கொண்டிருந்த ஒரு பெண் ஒரு பிராணிக்காக உதவி செய்த போது மன்னித்த என்னுடைய ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக நான் செய்த பாவத்தை மன்னிப்பான் என்கின்ற சிந்தனையோடு இந்த ஜுமாவிற்கு பிறகு நாம் முடிவெடுத்து தௌபா தேடியவர்களாக, சிறந்த முஸ்லிம்களாக, பாவங்களை எல்லாம் விட்டவர்களாக, ஹராமை எல்லாம் விட்டவர்களாக, ஹலால் என்கின்ற வாழ்வு எனக்கு போதும், இந்த உலகத்தில் வேண்டுமானால் ஹராம் என்கின்ற அந்த அத்துமீறல்களின் மூலமாக, மோசடி செய்வதன் மூலமாக, வாழ்க்கை மார்க்கத்திற்கு முரணாக வாழ்வதன் மூலமாக சொகுசான சிறிய வாழ்க்கையை விட நிரந்தரமான அந்த வாழ்வுதான் எனக்கு மிக முக்கியம். அதற்கு தொடக்க புள்ளியாக இந்த ரமதானை நான் எடுத்துக் கொள்வேன். அதற்கு தொடக்க புள்ளியாக இந்த ஜுமா என்னுடைய வாழ்வு மாற்றம் என்கின்ற சிந்தனைக்கு நாம் வருவோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் நிச்சயமாக
மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தினம்தோறும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடிவானத்தில் இறங்கு கொண்டு என்னிடத்தில் கேட்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா, என்னிடத்தில் அழைப்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா, மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதாக வருடத்தில் ஒரு முறை அல்ல, மாதத்தில் ஒரு முறை அல்ல, தினம்தோறும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடிவானத்தில் இறங்கிக் கொண்டு கேட்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த நிலையில், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த நிலையில் எந்த ஒரு பாவத்தின் மீட்பையும் நாம் எடுக்காமல் இப்படியே ஒரு நிலை ஒருவனுக்கு இருக்கும் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருப்பான். இளமை முழுக்க பாவம் செய்து செய்து வாழ்ந்து கொண்டே இருந்தாய், வலை யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, உனக்கான தவணையை நான் கொடுத்தேன், நான் மன்னிக்க கூடியவனாக இருந்தும் கூட எத்தனையோ ரமதானை கொடுத்தேன், ஒரு நேரத்திலும் கூட மாறாத நீ இப்பொழுது தவணை கேட்கின்றாயா? அந்த உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மனிதன் கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தவணை தரமாட்டான், என்னுடைய கருணை என்பது கிடைக்காது என்பதாக சொல்லக்கூடிய வசனத்தை நாம் கேட்கின்றோம் என்றால், பார்க்கின்றோம் என்றால், தொடக்க புள்ளியாக மாற்றக்கூடிய ஒரு மாதமாக நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உரை, இந்த உபதேசம் உங்களுக்கும் எனக்குமான உபதேசம். நிச்சயமாக மாபெரும் ஒரு நாளை, மாபெரும் ஒரு மாதத்தை அடைய இருக்கின்றோம். இந்த உலகத்தில் வருவார்கள், இதாமாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மூன்றை தவிர எதுவும் பின்தொடராது. அதில் மிக முக்கியமானது நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான் நம்மை பின்தொடர்ந்து வரும். பிரச்சனை என்றால் நண்பர்கள் வருவார்கள், கபருக்கு வரமாட்டார்கள், கபரு குழி நம்மோடு வரமாட்டார்கள். நாளைக்கு அந்த நேரத்தில் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது யாராக இருந்தாலும் சரி, யாரும் வரமாட்டார்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த உலக வாழ்வை புரிந்து வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். வாய்ப்புகளை பயன்படுத்தணும் என்பதாக வரும்போது பார்த்துக் கொள்ளலாம். முதலாவது பத்து சென்றுவிடும், இரண்டாவது பத்தில் மாறலாம் என்று நினைப்போம், சென்றுவிடும். மூன்றாவது பத்து அடுத்த ரமதான். இப்படித்தான் எத்தனையோ ரமதான்களை நாம் பாழ்படுத்தி விட்டோம். எனவே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தவர்களாக, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக நிச்சயமாக நாம் மாறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். வேறுபட்ட மக்களாக தௌபா தேடி சிறந்த முஸ்லிம்களாக, இந்த மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து இந்த தற்காலிக உலகத்தில் ஷைத்தானுடைய பிடியிலிருந்து நாம் தப்பித்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற மாபெரும் சிறந்த அந்த சொர்க்கத்தில், உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் பிரார்த்தனை.